கழுத்தை முன்னாடி வச்ச மாதிரியே தான் நீங்க நடக்கிறீங்க அப்படின்னா அப்ப இது அதிகமா நீங்க போன் பாக்கறனாலயோ இல்ல சிஸ்டம் பாக்கறனாலயோ இல்ல கார் ஓட்டுறதுனாலயோ இல்ல வெயிட்டான பேக் மாட்டுறதுனாலயோ வரக்கூடியது. இதனால இங்க கழுத்துல இருக்கிற மசில்ஸ் எல்லாமே நல்லா வீக் ஆகும் அண்ட் இங்க இருக்கிற ட்ராப் மசில்ஸ் எல்லாமே ரொம்ப டைட் ஆகும் அண்ட் ஃபாலோட் பை செஸ்ட் மசில்ஸும் நமக்கு இங்க டைட் ஆகும். சோ அதுக்காக இந்த எக்ஸசைஸ மறக்காம சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ரொட்டேட்டிங் வால்ஸ். இந்த மாதிரி உங்களோட ரெண்டு கையுமே வால் மேல வச்சுட்டு இப்படி ரொட்டேட் பண்ண போறீங்க. சோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட நெக்குமே கொஞ்சம் நியூட்ரல் பொசிஷன்ல மெயின்டைன் ஆகும் அண்ட் ஃபாலோட் பை ஒரு நல்ல மொபிலிட்டி உங்களோட நெக்குக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு கட்டை எடுத்துட்டு தலையில இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே உங்களோட நெக்கை இந்த மாதிரி பின்னாடி டக்கிங் பண்ணிட்டு ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு அண்ட் தென் ரிலாக்ஸ் பண்ணுங்க. அகைன் மறுபடியும் நெக்கை டக்கிங் பண்ணிட்டு இந்த கட்டையை நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு அண்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்க. இதையே ஒரு 2 to 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. அண்ட் இப்போ ஸ்ட்ரெங்தனிங் பார்க்க போறோம். சோ தேர்ட் எக்ஸசைஸ் இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் இருக்குன்னா இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டு வெளிய பக்கம் இப்படி ஓபன் பண்ணிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ண போறீங்க. சோ இந்த பேண்டட் புல் அப் ஆர்ச் எக்ஸசைஸ் உங்களோட ரொட்டேட்டர் கஃப் மசில்ஸ் நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபோர்த் எக்ஸசைஸ் அதே பேண்ட்ல வெளிய பக்கம் கொண்டு போற மாதிரி கொண்டு போயிட்டு மறுபடியும் உள்ள வர போறீங்க. சோ இந்த மாதிரி 3 செட்ஸ் அண்ட் 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. சோ இந்த எக்ஸசைஸ் பேண்டட் அப்டக்ஷன் பண்ணும்போது உங்களோட பின்னாடி இருக்க ஸ்கேப்புலர் மிட்லைன்ல நல்ல ஸ்ட்ரெங்தனிங் ஆகும். சோ உங்களோட நெக் ஃபார்வர்ட் பொசிஷனும் கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆகும். மறக்காம சேவ் பண்ணிக்கோங்க.